Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தேங்காய் பால் காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பூண்டை தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்க கத்திரிக்காவை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெண்டைக்காய் இல்லைனா உருளைக்கிழங்கு இல்லைனா சேப்பக்கிழங்கு கூட போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த குழம்பை கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வாஷ் பண்ணி தண்ணியில் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த கிளிப்பு டெலிட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு ஒரு அரை முடி தேங்காயை கட் பண்ணி நல்லா அரைச்சி வடிகட்டி தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸோட இந்த குழம்பு ஊற்றி பிசைந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.